ஸோ ஆர்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் இப்போ அவுட் ஆயிருக்கு. இந்த நோட்டிஃபிகேஷனான வீடியோ லாஸ்ட்டாக போட்டிருக்கேன், அந்த வீடியோவை பார்த்துக்குங்க. இதில் எப்படி நம்ம அந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நமக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் 30th அதாவது 30th ஜூலைலேருந்து நமக்கு ஜூலைலேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஆகஸ்ட் 29th வரைக்கும் நமக்கு இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். நைட்டு 12 மணி வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பாருங்கள். நீங்கள் ஆர்ஆர்பி சென்னை வெப்சைட்ஸ் ஓப்பன் பண்ண உடனே RRBChennai.gov.in அதான் வெப்சைட்டு. நம்ம ஓப்பன் பண்ணோடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே இருக்குது பாருங்கள், இதுதான் நமக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ். ஸோ இதில் வந்து ஜூனியர் இன்ஜினியர் டிஎம்எஸ் அப்புறம் சிஎம்ஏ. ஸோ இன்ஜினியரிங்கான போஸ்ட் தான் இது. ஒவ்வொரு ஜாப்புக்குமே ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத நம்ம நோட்டிஃபிகேஷன்ஸ்லேயே பார்த்துருக்கோம். இதில் எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறத மட்டும் பார்க்கலாம். ஸோ கிளிக் ஹியர் அப்ளை, அதை கொடுத்த உடனே நமக்கு வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் அப்ளைன்றது பற்றிலாம் இதை நம்ம கொடுக்கணும். கிரியேட் அக்கௌண்ட், ஆல்ரெடி ஹாவ் அன் அக்கௌண்ட், இது ரெண்டு இருக்குது. நம்ம இந்த இயரில் 2024 இதுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸாம்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கிரியேட் அக்கௌண்ட் பண்ண தேவையில்லை. தனியாக இதுக்கு கிரியேட் அக்கௌண்ட் பண்ண தேவையில்லை. இதுக்கு நம்ம ஆல்ரெடி ஹாவ் அன் அக்கௌண்ட் சொல்லிட்டு அந்த அக்கௌண்ட் நம்பர்ஸே நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை நான் இப்போ தான் நான் அப்ளை பண்ணுறேன்னா கிரியேட் அன் அக்கௌண்ட் இதை கொடுத்துருங்க. அவனே சொல்கிறான் பாருங்கள், யூ ஹாவ் ஆல்ரெடி கிரியேட்டட் அன் அக்கௌண்ட் ஃபார் CN1 2024 APL. அதே மாதிரி டெக்னீஷியனுக்கு அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லை சப் இன்ஸ்பெக்டர் அப்ளை பண்ணியிருந்தாலோ, இல்லை கான்ஸ்டபிள் அப்ளை பண்ணியிருந்தாலோ நம்ம இதை அப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ அதே யூசர் ஐடி பாஸ்வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ நம்ம இதை வந்து ஓகே கொடுத்துக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் புதுசாக அப்ளை பண்ணுறீங்கன்னா லாகின் இது நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி தான் ஆகணும். இல்லைன்னா டேரெக்டாக நம்ம லாகின் போயிடலாம். ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கண்ட்ரி, மோஸ்ட்லி இந்தியனாக இருக்கிறது தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நேமு, அப்புறம் நேமை நம்ம ரீஎன்ட்ரு பண்ணணும். கரெக்டாக டைப் பண்ண முடியும், டைப் பண்ணால் மட்டும்தான் முடியும். நீங்கள் இதில் வந்து காப்பி பேஸ்ட் பண்ண முடியாது. பண்ணியாச்சு. அடுத்தது வந்து டேட் ஆஃப் பர்த். டேட் ஆஃப் பர்த் நீங்கள் வந்து நமக்கு வந்து இதில் ரொம்ப வருஷம் கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் எப்படின்னு பாருங்கள். ஒரு சில பேர் இந்த டேட் ஆஃப் பர்த்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். வரிசையாக ஒவ்வொன்றா அமைக்கிட்டே இருப்பீங்க. கிடையாது, இந்த இயரை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இயர் டீட்டெயில்ஸ்லாம் காட்டும். ஸோ 2006க்கு அப்புறம் நம்ம இதை அப்ளை பண்ண முடியாது. 2007 தான் லாஸ்ட் இயரு. 2007லேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா மந்த்தும் நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஜூலைக்கு முன்னாடி தான் இருக்கும், ஜூலைக்கு அப்புறம் தான் இருக்கும். ஸோ நம்ம 2007க்கு அப்புறம் நம்ம அப்ளை பண்ண முடியாது. இருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது, அதுக்கு முன்னாடி தான். ஸோ 91 கொடுத்துட்டோம். மே 29 ஸோ கொடுத்துட்டேன். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே நான் டைப் பண்ண மட்டும் தான் முடியும். ஸோ 29 நீங்கள் அடுத்து நார்மலாகவே அடிக்கலாம். நீங்கள் பார்லாம் போட தேவையில்லை. மந்த்து 05 மந்த்து வந்து நீங்கள் 0 போட்டு டபுள் டிஜிட்டில் தான் போடணும், ஒரு சிங்கிள் டிஜிட் போட முடியாது. அதே மாதிரி இயரும் டபுள் டிஜிட் தான் போடணும். போட்டேன். ஸோ நீங்கள் பார் எதுவும் போட தேவையில்லை, அதுவே பார் ஆட்டோ கால்குலேட் பண்ணிக்கிறோம். சென்டர் மெயிலு நம்ம இதில் எல்லாத்தையுமே ரீசெலக்ட் பண்ணணும். ஏன்னா கன்ஃபர்மேஷனுக்காக எல்லாத்தையும் ரீசெலக்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ ஃபாதர்ஸ் நேமு, அடுத்தது ரீஎன்டர் ஃபாதர்ஸ் நேமு, மதர்ஸ் நேமு, ரீஎன்டர் மதர்ஸ் நேமு, ஆதார். நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் கையில் என்ன வச்சுக்கணும்னா ஆதார் கார்டும், அதே டைம் இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர். ஸோ ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய நம்பர் வேணும், ஏன்னா ஃபோன் நம்பர் வேணும். ஏன்னா நீங்கள் ஆதார் அப்ளை பண்ணும்போது வெரிஃபை பண்ண சொல்லும், அந்த நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஸோ நீங்கள் ஆதார் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு வெரிஃபைன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நம்பரை இன்னொரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும், அதில் போட்டணும். சேம் டைம் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் போட்டுட்டு ஓடிபியை ஜென்ரேட் கொடுக்கணும். ஜென்ரேட் கொடுத்துட்டோம்னா ஓடிபி வரும், அதை இந்த பாக்ஸில் ஃபில் பண்ணணும். மொபைலுக்கும் ஓடிபி வரும், ஃபில் பண்ணணும். இதெல்லாம் கம்பல்சரி. ஸோ பாஸ்வேர்டு நீங்களே ஒரு பாஸ்வேர்டு கொடுக்கணும். அது வந்து நமக்கு பாருங்கள், கேபிட்டல் லெட்டராக இருக்கணும், ஸ்மால் லெட்டர் ஒன்று இருக்கணும், ஸ்பெஷல் கேரக்டர் ஒன்று இருக்கணும், நம்பர்ஸ் இருக்கணும். இந்த 4மே இருக்கிற மாதிரி ஒரு ஓடிபி நீங்கள் ரெடி பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் நேம்லேயே வந்து அட்கிரேட் போட்டு நம்பர் இயர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தை போடலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ அதுக்கப்புறம் கேப்ஸா, இந்த கேப்ஸா அடிச்சுட்டு நம்ம ப்ரிவியூ அண்ட் கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்தோம்னா அக்கௌண்ட் ஓப்பன் ஆயிரும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் ஆன பிறகு நீங்கள் லாகின் இயர் மறுபடியும் நீங்கள் லாகின் பண்ணணும். உங்கள் இமெயில் ஐடிக்கு உங்களோட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்துடும், பாஸ்வேர்டுமே அதுக்கு வந்துடும். இந்த பாஸ்வேர்டு வராது, அக்கௌண்ட் நம்பர் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அதை நம்ம ஃபியூச்சருக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு
கேப்ஸா போட்டோம்னா நம்ம லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கு பிறகு ஆஸ் யூஸ்வல் நமக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறானோ எல்லாத்தையும் லைன் பை லைனாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஜேஇக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுங்கிறது தான். மொத்தம் 7000 போஸ்டிங் போட்டிருக்கான் இந்த இன்ஜினியருக்கான போஸ்டிங். ஸோ எவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ண முடியுதோ அவ்வளோ சீக்கிரம் அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஏர்லியராக நீங்கள் அப்ளை பண்ணும்போது தான் லாஸ்ட் டேட்டில் உங்களுக்கு சம்டைம்ஸ் வந்து நெட்ஒர்க்லாம் இல்லாமல் போயிடும். அப்போது உங்களால் பண்ண முடியாது. ஏர்லியராக பண்ணுறது தான் எப்போதுமே பெஸ்ட்டு. இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.